சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டை பொய்யாவயல் உயர்நிலைப் பள்ளியில் மின்சாரம் தாக்கி பள்ளி சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தில் பொய்யாவயல் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கணேசன் மற்றும் ஆசிரியர் பாண்டி முருகன் ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பள்ளி நிர்வாகத்தின் கவனக்குறைவே மாணவனின் மரணத்திற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நமது வாக்கு நமது உரிமை, தேர்தலில் கட்டாயம் வாக்களிப்போம், பணம் பெற்றுக் கொண்டு வாக்குகளை விற்கக்கூடாது என்பது போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் பொருந்திய பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூரில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் 18 வயதுக்குட்பட்ட சிறார் எவரும் வாகனத்தை ஓட்டக்கூடாது, அவ்வாறு ஓட்டினால் ரூபாய் 25,000 அபராதம் மற்றும் 3 வருட காலம் வரை தண்டனையை அவருடைய பெற்றோர்களுக்கு அளிக்க நேரிடும் உள்ளிட்டவைகள் எடுத்துரைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மங்களம் பகுதியில் சுமார் 6 கோடி மதிப்பீட்டிலான பணியை கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் சில ஊராட்சி மன்றங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். கோவையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் அமைச்சர் செழியன் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மொழி பிரச்சினை, இனப்பிரச்சினை என்றால் முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஆளாக முதலமைச்சர் ஸ்டாலின் என்று பெருமிதம் தெரிவித்ததோடு வீரர்கள் தியாகிகள் புகழ் ஓங்குக்கு என தெரிவித்தார். காரியத்தை நாங்கள் செய்தோம் என்று பொய்யான ஒரு வேடத்தை இட்டாலும் கூட மொழி காக்கின்ற போரில் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து களம் காணக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள். எனவே மொழி பிரச்சனை என்றால், இனப்பிரச்சனை என்றால் முதல் குரல் கொடுத்து அதை காப்பாற்றுகிற வல்லமை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உண்டு. அந்த வகையில் மொழிக்காக தன்னுயிர் ஈந்த அந்த தீரர்களுக்கு, தியாகிகளுக்கு ஒவ்வொரு கழகத் தொண்டனும் தலைமை கழகத்தின் கட்டளை ஏற்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம். வீரர்கள் தியாகிகள் புகழ் ஓங்குக ஓங்குக என்று இந்நல்ல நாளில் சூளுரைப்போம். நன்றி, வணக்கம். இது மட்டும் கற்பனை. கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் கோயம்புத்தூர் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் கல்விசார் குழு சார்பில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி முதல்வர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமுடி முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகள் மற்றும் கடந்த ஆண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி பெற காரணமாக இருந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பள்ளி முதல்வர்களுக்கு கேடயமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு வைக்கக்கூடாது என அறிவுறுத்தினார். தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி வியாபாரம் செய்கிற ஒரு கூட்டம் என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை மூலக்கொத்தளத்தில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மலரஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழுக்காக எண்ணற்ற திட்டங்கள் அதிமுக காலத்தில் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வகையில் எந்த ஒரு திட்டங்களும் இருக்காங்க. ஆனால் எங்களால் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு தமிழுக்கு அடுத்து என்ன திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அதே போல் நம்முடைய இதய புரட்சி அம்மா காலத்திலிருந்து, நம்முடைய கழகத்தின் எடப்பாடி காலத்திலிருந்து தமிழுக்காக அனைத்து திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நெல் பயிர் கேழ்வரகு மரங்களை சேதப்படுத்திய ஒற்றை யானையால் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். மேலும் குடியிருப்பு பகுதியில் விழா வரும் யானையால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் யானைகள் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாமூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 வகுப்பறை கூடிய புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கர், பொறியாளர் ஜெய்சங்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருச்சியில் SDPI கட்சியின் விமன் இந்தியா மூவ்மெண்ட் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிலையில் இதில் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், விமன் இந்தியா மூவ்மெண்ட் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் தமிழகம் இப்போது பெண்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாநிலமாக இல்லை என்கிற சூழல் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தின் கடந்த 2 மாதங்களில் மட்டும் பல மாவட்டங்களில் பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் நடந்தேறியுள்ளது என்று குற்றம் சாட்டியதோடு பாஜகவால் தமிழகத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது என்றும் 2026 தமிழகத்தில் பாஜக ஒரு இடத்தில் கூட ஜெயிக்கப் போவதில்லை என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் வந்தித்தோப்பு, இனாம், மணியாச்சி, நாலாட்டின்புத்தூர், திட்டங்குளம், இலுப்பையூரணி, பாண்டவர் வங்கலம் உள்ளிட்ட 7 ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைத்து கோவில்பட்டி நகராட்சியை விரிவாக்கம் செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாலாட்டின்புத்தூர் காவல் நிலையம் எதிரே திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் என அனைத்து கட்சி சார்பில் அப்பகுதி மக்களுடன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் எதிரில் மனநோயாளி ஒருவர் அமர்ந்து கொண்டு அனைவரையும் பார்க்கும்படி கஞ்சா பொட்டலத்தை திறந்து அதனை கசக்கி பீடியில் செலுத்தி புகைத்து அலப்பறை செய்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு வந்த போலீசார் அவரிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து எச்சரித்து அனுப்பினர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே மூக்கனூரில் வசிக்கும் பெண் விவசாயி வசந்தா 13 ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு ஆடுகளை மர்ம விலங்குகள் வேட்டையாடும் சத்தம் கேட்டு பார்த்தபோது 3 விலங்குகள் ஆடுகளை கடித்து அடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்துள்ளது. இதில் 11 ஆடுகளில் 6 ஆடுகள் இறந்த நிலையில் உயிருக்கு போராடிய 5 ஆடுகளுக்கு கால்நடை மருத்துவர் மூலம் சிகிச்சை அளித்து காப்பாற்றப்பட்டுள்ளது. இதனிடையே தகவல் அறிந்து வந்த டேனிஸ்பேட்டை வனத்துறையினர் காலடி தடயங்களை வைத்து மர்ம விலங்குகளை தேடி வருகின்றனர். மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகி புகைப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அஞ்சலி செலுத்தினார். இதில் அதிமுக சார்பில் மாவட்ட, மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி கோஷமிட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஜனவரி 25 எண்ணுயிர் தமிழை காக்க தன்னுயிரை ஈகம் செய்த தமிழ் காத்த போராளிகளுக்கு வீர வணக்க நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த புளியம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சமையல் உதவியாளராக பணிபுரிந்து வருபவர் மூர்த்தி. இவர் காஞ்சிபுரத்தில் இருந்து சென்னைக்கு சமையல் வேலை செய்ய ரயில் நிலையம் அருகே வந்துள்ளார். அப்போது அப்பகுதியில் 12 வயது சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் இயற்கை உபாதைக்காக செல்ல முயன்றபோது மூர்த்தி அவரை பின்தொடர்ந்து அவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்க முயன்றுள்ளார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் மூர்த்தியை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். 15வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகத்தில் இருந்து தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி கொண்டும் கோஷங்களை எழுப்பியவாறும் முக்கிய வீதிகளில் சென்று பொதுமக்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருப்பூர் மாநகர பகுதிகளில் வங்கதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஊடுருவி பணியன் நிறுவனங்களில் முறைகேடாக பணியாற்றி வருவதாக கோவை தீவிரவாத தடுப்பு குழுவினர் நேற்று திருப்பூரில் சோதனை நடத்தினர். சோதனையில் வேளம்பாளையம் காவல் நிலையத்தில் 20 பேரும், தெற்கு காவல் நிலையத்தில் 6 பேரும், நல்லூர் காவல் நிலையத்தில் 2 பேரும் என மொத்தம் 28 பேர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை அந்தந்த காவல் நிலையங்களில் ஒப்படைத்து கைது செய்தனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குண்டடத்தில் சாலை விரிவாக்கத்திற்கு இடையூறாக இருக்கும் வீட்டினை அகற்றும் பணியில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் வீட்டின் உரிமையாளர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பெண்மணி ஒருவர் திடீரென மயக்கம் அடைந்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் கள்ளிக்குடி வடக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள முனியாண்டி திருக்கோயிலின் 90ஆம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு 200 ஆடு, 200 கோழி, 2500 கிலோ பிரியாணி அரிசி உள்ளிட்டவைகளை கொண்டு சுவாமிக்கு பிரியாணி சமைத்து வழிபாடு செய்து அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதானத்தில் கள்ளிக்குடி, வில்லூர், அகத்தாப்பட்டி உள்ளிட்ட கிராமத்தினர் ஆயிரக்கணக்கானோர் விடிய விடிய காத்திருந்து தாங்கள் கொண்டு வந்திருந்த பாத்திரங்களில் பிரியாணியை பெற்றுச் சென்றனர். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட நேஷனல் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் சரக்கு விமானங்களை இயக்கி வருகிறது. இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த பெரிய ரக சரக்கு விமானங்களில் ஒன்றான சரக்கு விமானம் ஜோர்டான் நாட்டின் அம்மான் விமான நிலையத்தில் இருந்து சுமார் 174 டன் சரக்குகளுடன் சென்னை சர்வதேச விமான நிலைய சரக்ககத்திற்கு முதல் முறையாக வந்து தர இறங்கியது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே அதிகாலையில் தேநீர் வைக்க விறகடுப்பு பற்ற வைத்த பொழுது எதிர்பாராத விதமாக குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெப்படை தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்து உடலை மீட்டு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை முன்னிட்டு திருச்சி தென்னூர் உழவர் சந்தை பாலம் அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு தியாகிகள் நினைவிடத்தில் வீரவணக்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. மொழிப்போர் தியாகி சின்னசாமி நினைவிடத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனியோ இருதயராஜ், தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் சுமார் 60 கௌரவ விரிவுரையாளர்கள் கல்லூரி வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடிய விரைவில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாத சம்பளமாக 50,000 ரூபாய் வழங்காத பட்சத்தில் இந்த அறப்போராட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டத்தை கையில் எடுப்போம் என்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட கௌரவ விரிவுரையாளர்கள் தெரிவித்தனர். திருவாரூரில் புலிவளம் ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிராம மக்களுக்கு ஆதரவாக வணிகர்கள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் புலிவளம் ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என அரசிற்கு போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைத்து பேட்டியளித்துள்ளனர். தேனியில் மொழிப்போர் தியாகிகளின் தினத்தை முன்னிட்டு கோடி சட்டமன்ற அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மொழிப்போர் தியாகிகள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் நூற்றுக்கணக்கான அதிமுக தொண்டர்கள், உரிமை மீட்பு குழுவினர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணியை ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்கா கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஓசூர் மாநகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்த விழிப்புணர்வு பேரணியில் ஓசூர் தாசில்தார் சின்னசாமி ஆகியோர் வாக்காளர் தின துண்டு அறிக்கைகளை பொதுமக்களிடம் வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு சேவையை செய்து வரும் அதுல்யா தொண்டு நிறுவனம் மாநகராட்சி ஊழியர்களுடன் இணைந்து சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றினர். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் சோளப்பயிரில் உயிர் உர பயன்பாடு குறித்த தொழில்நுட்ப கையேடு வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சோளப்பயிரில் உயிர் புற பயன்பாடு மற்றும் மானாவாரி சோளப்பயிரில் அதிக மகசூல் உள்ள உயிர் உரங்களின் தாக்கம் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.